பிரைஸ் லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதமான நாளாக அமையட்டும். இந்த நாளிலும் ஒரு வசனத்தின் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவாராக. ஓசியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஓசியா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். இதோ நான் உன் வழியை முள்ளுகளினால் அடைப்பேன், அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். பார்த்தீங்களா, அந்த அருமையாக வசனத்துல நாம் பார்க்கிறோம், தம்மை விட்டு தூரமாக சென்ற அந்த ஜனங்களை மீண்டுமாக தம்மண்டையிலே சேர்த்து கொள்வதற்காக தேவன் சில காரியங்களை செய்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கும் நாம் அவருடைய வழிகளை விட்டு நம்முடைய வழியை தேர்ந்தெடுக்கும் போது நம்முடைய சொந்த காரியங்களையும் நம்முடைய சுய திட்டங்களையும் தீர்மானங்களையும் நாம் நிறைவேற்றிவிடலாம் என்று சொல்லி அவருடைய பாதையை விட்டு நாம் நம்முடைய சுய சித்தங்கள் செய்யும்படியாக சொல்லும் போது தேவன் என்ன செய்கிறார்? நம்முடைய பாதைகளை முள்ளுகளினால் அடைக்கிறார். அந்த இடத்துல ஒரு தடையை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா, இன்னைக்கு நிறைய வேளையில நம் செல்கின்ற பாதையில சில போராட்டங்கள், தடைகள், பாடுகள் அடிக்கடி மீண்டுமாக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லி நம்ம எண்ணி பார்க்கும் போது, அது மாதிரி நம்ம ஃபீல் பண்ணும் போது உடனே நம்ம என்ன பண்ணணும்? தேவனுடைய சமூகத்துல நம் ஜெபிக்கிற நபர்களாக காணப்பட வேண்டும். நம்ம தேவனுக்கு ஜெபத்துல மன்றாடும் போது நம்ம குறை சொல்ற நபராக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த கஷ்டங்கள், ஏன் எனக்கு இது மாதிரி தொடர்ந்து சில போராட்டங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்கக்கூடாது. நம்ம இதயத்துக்கு நல்லா தெரியணும், நம்முடைய மனசாட்சிக்கு நம்ம எதை செய்தாலும் நம்முடைய பாதையில முற்றுமடைந்த தகப்பனாக இருக்கிறார். இது அவருக்கு ஒருவேளை சித்தமா இருந்திருக்காது, இந்த வழி ஒருவேளை அவருக்கு பிரியமா இருந்திருக்காது. ஆண்டவரே, நீர் காட்டும் வழியிலே நான் நடப்பேன், உன் பாதம் ஒன்றே நான் பற்றி கொள்வேனப்பா, நீங்க எனக்கு செம்மையான வழியில நடத்துங்கப்பா. தாவீது கூறுகிறார் அல்லவா, ஆண்டவரே நீர் என் தேவன், இப்படி நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியிலே நடத்தி செல்லுங்க. அந்த அருமையான ஃபாதர் பெர்க்மன் செய்ய கூட சொல்றது பார்க்கிறோம். என்ன சொல்ல வேண்டும், எங்கு செல்ல வேண்டும் கற்றுத்தாங்க ஆவியானவரே என்று சொல்லி ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தோடு வழிநடத்துதலோடு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபித்து செல்லும் போது இதற்கான அந்த ஆன்சரை நீங்க என்ன பண்ணுவீங்க? அறிந்து கொள்ளுகிற நபர்களாக காணப்படுவீங்க. நிறைய வேளையில் என்ன பண்ணிடுவோம்? இந்த ஆவியானவர் துணை இல்லாம, அந்த ப்ரேயர்ல அந்த தெளிவு இல்லாம, நம்ம டிவோஷன் பண்ணும்போது அந்த தெளிவு இல்லாமல் நிறைய வேளையில இந்த ஸ்டேஜில் என்ன ஆயிடுறோம்? நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுறோம். நம்ம பாதையில நல்ல அனுகூலமாக இருக்கும் போது எந்த மனிதனும் என்ன பண்ண மாட்டான்? தடுமாற மாட்டான். ஆனா எங்க ஒரு தடைகளும், எங்க ஒரு பேக் ஸ்லைடிங், எங்க ஒரு அப்டகிள்ஸ், எந்த இடத்துல ஒரு தடைகள் காணப்படுகிறதோ, போராட்டங்கள் காணப்படுகிறதோ, பிரச்சனைகள் சூழ்ந்து கொள்ளும் போதோ, அந்த வேலைகளை தான் ஒரு மனிதன் என்ன பண்ணுகிறான்? அது எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும், வேதத்தை நன்றாக அறிந்த மனிதனாக இருந்தாலும் அந்த இடத்துல தடுமாடுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த வேளையில தேவன் என்ன பண்றார்? உங்களை மீண்டுமாக அவருடைய பாதையிலே கொண்டு வந்து சேர்ப்பத்தக்கதாக அவர் முள்ளுகளினால் உங்களை என்ன பண்றாரு? சில தடைகளை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பிற்பாடு நாம் பார்க்கிறோம், மதிலே அவர் என்ன பண்றார்? எழுப்புறார். பார்த்தீங்களா, நம்ம இந்த உலகத்தை விட்டு நாம் வேறு பிடிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்துல வந்தாச்சு. இந்த ஆவிக்குரிய உலகத்திற்கு வந்துட்டோம். இந்த உலகத்துல நாம் தேவனை அறிகிற அறிவுல ஒவ்வொரு நாளும் வளர்ந்துட்டு இருக்கிறோம். ஆனா நிறைய பேர் ஆசீர்வாதங்களுக்காக, ஒரு தேவைகளுக்காக, ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக வந்திருப்பாங்க. ஆனா தேவன் ஆசீர்வதித்த பிறகு மீண்டுமாக என்ன பண்றாங்க? நிறைய பேர் உலகத்திற்கு பின்பாகவே என்ன பண்றாங்க? ஓடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒரு தேவைக்காக வந்தவங்க அதை தேவன் பூர்த்தி செய்து விட்டார், இனி நான் வாழ்வது இயேசுவுக்கே என்று தீர்மானம் எடுத்த எத்தனையோ பேர் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க? வாழ்க்கை வாழும் போது நிறைய வேலையில ஓகே அப்புறம் பார்த்துக்கலாம், நான் இப்ப நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு எல்லாமே ஆண்டவர் தந்துட்டாருல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உலகத்துக்கு முன்னாடியே போறாங்க. இப்படி நம்ம செல்லக்கூடாது. ஆண்டவரே, இந்த உலகத்திற்கும் எங்களுக்கு ஒரு மதிலை உண்டு பண்ணுங்கப்பா. உமக்கும் எனக்கும் ஆண்டவரே தூரமாக எதுவுமே இருக்கக்கூடாது, உமக்கு எனக்கும் ஆண்டவரே மறைவாக எது இருக்கக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லி தேவன் நம்ம சுற்றிலும் ஒரு மதிலை உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன்லாம் நம்ம வாழ்க்கையில நிச்சயம் தேவை. இந்த ப்ரொடெக்ஷன் இருந்தாதான் நம்ம என்ன பண்ணுமோ? அவருடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட, அவருடைய சத்தியத்துக்குள்ள நம்ம வளர முடியும். ஒரு நாள் நித்திய ஜீவனை சுமந்து கொள்ள முடியும். நம்ம இந்த உலகத்திலேயே ஒரு கம்பெனியா இருக்கலாம், எதுவா இருக்கலாம், அந்த இடத்துலயே சர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன பண்ணுவாங்க? அந்த இடத்துல வச்சிருப்பாங்க. ஒரு இது நம்மளுடைய இஷ்டத்திற்கு நம்ம செய்ய முடியாது. எல்லாமே அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே தான் இருக்கும். நம்மளுடைய இஷ்டத்துக்கு செய்யும் போது நம்மளை ஃபயர் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம மேல
நோட்டீஸ் தருவாங்க, நமக்கு வார்னிங் தருவாங்க, எத்தனையோ இருக்கு, நம்மளை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. எல்லா துறைகளிலும் சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, அந்த பவுண்டரிஸ் இருக்கு, அதுக்குள்ள மாத்திரமே நம்ம இருக்க வேண்டும். அதை தாண்டி செல்லும் போது இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு கம்பெனிஸே, இந்த உலகத்தில் இருக்கிற தொழில் செய்கிற இடத்துலயே இப்படி இருக்கும்போது, உங்களை என்னையும் படைத்த தேவன், உங்களை தெரிந்து கொண்ட தேவன், உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருப்பாரு, நம்ம மீட்டெடுக்க அவர் எவ்வளவு வைராக்கியம் கொண்டிருப்பார். அவர் நம்முடைய மெய்ப்பனாக இருக்கிறார், ஆடுகளுடைய நிலைமை அறிந்த தகப்பனாக இருக்கிறார். அதனால எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதீங்க. இந்த பாதையில ஒரு தடைகள் வருகிறதுனா ஆண்டவர் வேற பாதை எனக்கு வச்சிருக்கிறார்னு ஒரு நிச்சயம் நம்ம வாழ்க்கையில வரும்போது எந்த சூழ்நிலையும் நாம் தடுமாற மாட்டோம். ஆண்டவரே, உமக்கு எனக்கு மறைவை எதிர்க்கூடாது, ஒரு மதிலை எழுப்புங்க ஆண்டவரே. வெளியிலிருந்து உலகம் எனக்குள்ள வரக்கூடாது, நானும் இங்கிருந்து இந்த உலகத்துக்கு தாண்டி போகக்கூடாது. ஆண்டவரே, ஒரு விசை ஆண்டவரே, நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுங்க, என்னை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் எல்லா சூழ்நிலையும் உங்களை ஒரு கண்மனையை போல் உங்களை பாதுகாத்து, கோழி தன் குஞ்சுகளை பார்ப்பது போல் உங்களை பாதுகாத்து, யார் மறந்தாலும் உங்களை மறக்காமல் உங்கள் வழிகளை அவர் செவைப்படுத்தி நல்ல ஆவியானவர் உங்களை வழிநடத்தி செல்வார். நாம் பெயர் பண்ணலாமா? எங்களை மிகவும் அன்பான நேசிக்கிற அன்பின் பரலோக தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேளையிலும் இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு பேசுனதுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நீர் ஒரு சில வேளையில எங்கள் பாதைகளை நீர் அடைக்கிற தகப்பனாக இருக்கு. உமக்கு பிரியமில்லாத சில காரியங்கள் நாங்கள் செய்யும் போது, அந்த பாதையில செல்லும் போது ஆண்டவரே, நீர் தடைகளை உண்டு பண்ணுகிறீர் என்று சொல்லி பார்க்கிறேன் சப்பா. ஆண்டவரே, இது எங்களுக்கு நல்லது. ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கென்று யாவும் செய்து முடித்தீரே, எங்களுக்கென்று எவைகளை முன்குறித்தீரோ அதை நீ செய்து முடிக்கிற தகப்பனாக இருக்கிறப்பா. ஆண்டவரே, உம்முடைய நினைவுகள் எங்கள் நினைவுகள் அல்லப்பா. ஒருவேளை ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே என்று சொல்லி பல குழப்பங்கள்ல, கேள்விகள்ல, போராட்டங்கள்ல நாங்கள் கேட்டிருக்கலாம் கேள்வியை. ஆனா இன்னைக்கு ஒரு இந்த வசனத்தின் மூலமாக ஒரு தெளிவை தந்தீரே, சோத்திரம். ஆண்டவரே, தேவரே, ஆண்டவரே, நீங்க எதை செய்தீங்களா சகலத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, நீ நன்மைக்கு எதுவாய், உம்மிடத்துல குறைவில்லை, உம்மிடத்துல தீங்கில்லை, உம்மிடத்துல ஆண்டவரே எந்த பொல்லாங்கு இல்லை ஆண்டவரே. நீர் உண்மையுள்ள தகப்பன், அழைச்சவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே, எங்களை தெரிந்து கொண்டவர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையும் மனம் சோர்ந்து போகாமல் ஆண்டவரே, நீர் காட்டும் வழியில நாங்கள் உறுதியாய் நிற்க நீர் எங்களுக்கு பலன் தரும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. யார் இந்த காலை வேளையில சோர்வோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் புது பலத்தை தாங்க ஆண்டவரே. தேவன் அவருடைய பாதையில ஒரு நல்ல தெளிவை தரும்படியாக செபிக்கிறேன். எந்த சூழ்நிலையும் மனம் சோர்ந்து போகாதபடி ஒரு புது பலத்தினால், ஒரு புதிய விசுவாசத்தினால், நம்பிக்கையினால் அவருடைய வாழ்க்கையை நீர் தொடர்ந்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ரட்சிப்பின் நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தந்து கொள்ளும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அவ்வாறு செய்வதற்காக நன்றி செலுத்துங்க. இந்த நாள் முழுசு எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.